ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் ஆர்ட் டுட்டோரியல் இன் தமிழ். நான் சீனு. இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லிங்கிங் பற்றி. நாம் போன கிளாஸில் எப்படி மெனுஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் என்னோடய வெப்சைட்டுக்கு நான் போயிடுறேன். இப்போ பார்த்தோன்னா நம்ம நம்மளோட வெப்சைட்டுக்கான, அதாவது டீச்சிங் வெப்சைட்டுன்ற டைட்டில் சைட்லேருந்து நம்மளோட மெனுஸ், அதாவது நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கும். இப்போது நம்ம லிங்க் பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய டெமோ பேஜுக்குள்ளார போயிடுறேன், இல்லை செகண்ட் பேஜ் ஏதாச்சும் ஒரு பேஜுக்குள்ளார போயிடுங்க. நம்ம இப்போது டெமோ பேஜ் வேணால் செகண்ட் பேஜுக்குள்ளார போவோம். இப்போ பார்த்தோன்னா இங்கே நான் சும்மா நக்குலையும் ஒரு 4 டேக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ லிங்க் கொடுக்குறத பற்றி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ லிங்கிங் நான் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் நிறைய பேஜஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாவோ, இல்லை இன்னொரு வெப்சைட்டுக்கு நம்ம லிங்க் கொடுக்கணுன்னாவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் என்னோடய வெப்சைட்டுக்கு நான் லிங்க் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் இருக்கிறத பார்த்தோன்னா அதாவது செகண்ட் பேஜு, ஹோமில் இருக்கேன். இப்போது பார்த்தோன்னா நான் செகண்ட் பேஜுக்குள்ளே போனால் இந்த மாதிரி இருக்குது. நான் இந்த பேஜில் இருந்து எனக்கு டெமோ பேஜுக்கு இந்த இடத்துல லிங்க் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். டெமோ பேஜுக்கு போயிடுறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த பேஜுக்கு இப்போ வரணும். நான் செகண்ட் பேஜில் இருக்க ஹோம் கிளிக் கொடுத்தேன்னா இந்த இடத்துல கோ டு டெமோ பேஜ்னு கொடுக்குறேன். கோ டு டெமோ பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இது பேஜ் ஆகட்டும், அதே டைமில் போஸ்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டூல் பாஸ் பார்த்தோன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோன்னா லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த வெப்சைட்டுக்கு லிங்க் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. அதாவது வெப் அட்ரஸ்ன்றது நம்ம பாருங்கள் இங்கே யூஸ் பண்ணக்கூடியது தான். இந்த டேபில் நான் இதை காப்பி பண்ணிடுறேன். இதை தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். இமெயில் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இமெயில் அட்ரஸும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் காப்பி பண்ணதை இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தோன்னா என்னோடய டெமோ பேஜ் இது நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். கீழே பார்த்தோன்னா சில ஆப்ஷன் கேட்குது. அதாவது ஓப்பன் திஸ் இஸ் எ நியூ விண்டோ அப்படின்ட்டு. இது நீங்கள் கிளிக் கொடுக்காத ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்தோன்னா நான் செகண்ட் பேஜ் கொடுத்ததோடனே அப்படி பார்த்தோன்னா இன்னொரு டேபுக்கு போகாத அப்படியே எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகுது. இது கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஓப்பன் திஸ் இஸ் எ நியூ விண்டோன்னு கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்தேன். இப்போ பார்த்தோன்னா இது மட்டும் அண்டர்லைன் வந்துருச்சு. நான் அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணிட்டதோடனே எனக்கு நார்மலாக இருக்குது. இப்போ என்னோடய வெப்சைட்டில் நான் ஹோம் போயிடுறேன். பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டுக்கும். நான் என்னோடய டெமோ பேஜில் இருந்தது இப்போ செகண்ட் பேஜுக்கு போக போகிறேன். செகண்ட் பேஜிலேருந்து டெமோ பேஜுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மற்றது எல்லாமே பார்த்தோன்னா ஹோம், லிங்க்கு, போட்டோஸ், கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா நார்மலாக இருக்கும். ஆனால் கோ டு டெமோ பேஜ் அப்படின்றது, அதாவது நம்மளோட லிங்கிங் மட்டும் அண்டர்லைன் வர மாதிரி ஒரு மாதிரி கலர் சேஞ்சிங்காக இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா இது டிஃபால்ட்டாக நம்மளோட டெம்ப்ளேட் நம்ம டிசைன் பண்ணும்போது வந்த கலரு. ஸோ இது இந்த மாதிரி லிங்கிங்ன்றதுக்காக இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. இப்போ நான் இதை கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தோன்னா இன்னொரு டேப் புதுசாக ஓப்பன் ஆகி எனக்கு என்னோடய டெமோ பேஜுக்கு போகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பேஜுக்கு லிங்க் கொடுக்குறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த லிங்கிங்கு இன்னும் இந்த பிளாக்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி நான் வர கிளாஸில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.